சென்னை ஆவடியில் சிறுமிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய போதை இளைஞரை சிறுமியின் அண்ணன் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். தங்கையிடம் அத்துமீறியவரை கொன்று போலீசில் கைதான இளைஞரின் திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? உடன் வேலை பார்த்த இளைஞரின் செல்போனில் இருந்து அவரது தங்கையின் எண்ணை எடுத்தவர் ஆபாச மெசேஜ் அனுப்பி சிறுமிக்கு டார்ச்சர் கொடுத்துள்ளார். தட்டி கேட்ட அண்ணனை மிரட்டியதால் ஆத்திரத்தில் படுபயங்கர சம்பவத்தை அரங்கேற்றிய சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி இது. சென்னை ஆவடியை அடுத்த ஆரிக்கம்பேடு பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் அலங்கார மீன்கள் வளர்க்கும் பண்ணை நடத்தி வருகிறார். திண்டுக்கல் நிலக்கோட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் பண்ணையிலேயே தங்கி வேலை பார்த்து வந்தார். தினமும் வேலை முடிந்து இரவில் மது அருந்திவிட்டு உறங்கச் செல்வார். சம்பவத்தன்று காலை விடிந்ததும் வழக்கம் போல பண்ணைக்கு வந்த ஓனர் வெட்டுக்காயத்துடன் மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே தங்கராஜ் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் மணிகண்டன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். இதே மீன் பண்ணையில் நிலக்கோட்டையைச் சேர்ந்த கண்ணபிரான் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். மணிகண்டனின் கொலைக்கு பிறகு கண்ணபிரான் பண்ணையில் இருந்து மாயமானார். செல்போன் எண்ணை வைத்து அவரை தேடி பிடித்து போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவரிடம் விசாரித்தனர். அப்போது போலீசார் மிரண்டு போனார்கள். ஆம், மணிகண்டனை கண்ணபிரானை கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கொலைக்கான பல திடுக்கிடும் உண்மைகள் வெட்ட வெளிச்சமானது. வேலை பார்க்கும் இடத்தில் கண்ணபிரானின் செல்போனில் இருந்து அவரது தங்கையின் செல்போன் எண்ணை மணிகண்டன் எடுத்துள்ளார். மது போதையில் அவரது தங்கைக்கு போன் செய்து தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார். தொடர்ந்து மிரட்டல் விடுத்தவர் தங்கை எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என கேட்டு கண்ணபிரானுக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார். இதனால் செய்வதறியாமல் திகைத்த கண்ணபிரான் கொடூரச் செயலுக்கு திட்டம் போட்டுள்ளார். மணிகண்டனால் தனது தங்கைக்கு ஆபத்து என நினைத்தவர் போலீசில் புகார் அளிக்காமல் அவரை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளார். சம்பவத்தன்று மணிகண்டனுடன் சேர்ந்து மது அருந்த கம்பெனி கொடுத்த கண்ணபிரான் அவருக்கு போதை தலைக்கேறியதும் கத்தியால் கழுத்தை அறுத்து துடிக்க கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. கண்ணபிரானை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் கொலை எப்படி நடந்தது என நடிக்க வைத்து பதிவு செய்து கொண்டனர். கிடைத்த தடயங்களை சேகரித்துக் கொண்ட அதிகாரிகள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறுமிக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய இளைஞரை சிறுமியின் அண்ணன் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.